காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சக லக்னம் அல்லது ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2க்கும் 5க்கும் உடைய குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 9ல் உச்சமாகிறார். உச்சமாகி அங்கே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு 1, 5, 9 திரும்ப திருவோணம் கனெக்ட் ஆகுது. நல்லபடியாக பலன் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுது, பாகிஸ்தானம் வலுப்படுது. ஸோ பூர்வீக சொத்து இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு வரும். குலதெய்வ அனுகிரகம் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் ஆன்மீக யாத்திரைகள் செல்வீங்க. நிறையா ஆன்மீக ரீதியாக படிப்பீங்க. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினச்சா ஹையர் ஸ்டடீஸ் போவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த வட்டம் நல்லபடியாக அவங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். அவங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதத்தையுமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் பின்னடைவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கான பாவங்கள் பெருசாக இதாகலை, சப்போர்ட்டிவாக கிடையாது. அப்போது அது கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது 5ஆம் இடத்தை சனி இருக்கிறனால கொஞ்சம் டிலே இருக்கும். அதுக்கான சனியினுடைய இம்பேக்ட் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் குரு உச்சமான குரு பார்க்குறனால அதை குரு சரி செய்துப்பார். ஸோ கொஞ்சம் இழுபறியாக இருந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். 5ஆம் இடத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் இழுத்தடிச்சு உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்புறம் கல்யாணம் வேணும், கல்யாணம் ஆகுமா, இந்த டைம் கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் ஃபேவரபிள் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கல, சனி மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு அந்த டைம் நல்லா இருக்காது. அண்டு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் அடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை தொழில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ஃபஸ்ட்டு ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இருந்தாலும் சனியினுடைய பார்வையும் இருக்கிறனால கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க பிள்ளைங்க. அதே நேரத்தில் அறிவாளியாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். உங்களுக்கு தொழிலையும் தடை செய்கிற தொழிலில் லாபத்தையும் தடை செய்கிற மாதிரி சனி 11ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கனால உங்களுக்கு லாபங்கிறதும் கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். நீங்கள் எடுக்கிற இதில் முயற்சி வெற்றி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்தை இன்னொரு வெற்றிக்குண்டான ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது லாபத்தை கொடுக்காம கொஞ்சம் டிலே பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் 12ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பெருசாக யாரும் இம்பேக்ட் பண்ணலை அப்படிங்கல உங்கள் இது ஒரு சராசரி நிலை இதில் தான் இருக்கும். நீங்கள் வெளிநாடு போகணும் அந்த மாதிரியான முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு இது தான் இருக்கும். பெருசாக குருவினுடைய இது வலிமை உங்களுக்கு பார்வையினுடைய இது பெருசாக உள்ளாததுனால ரொம்ப ஒரு நல்ல சாதகமான நிலைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் உங்களுடைய முயற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதுக்கான கொடுப்பனை பலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வெளில ட்ரை பண்ணலாம். ஏன்னா விருச்சிக லக்னம், கடக லக்னம், மீன லக்னமே வெளிநாட்டுக்கு போகிற உண்டான லக்ன அமைப்புன்னு தான் சொல்லுவாங்க. பட் குருவினுடைய பலம் இது சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வரும் நல்லா. ஸோ இந்த வட்டம் உங்களுக்கு திருவோணத்தில் இருக்கிறது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு குரு காப்பாற்றுவார். நல்லபடியாக இருக்கும். சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல். நன்றி. இந்த விருச்சிக லக்னத்தை பற்றின குரு பயிற்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் பதிவிடுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு
பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.